இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பக்கிரப்பெல்லாம் போகிறோம். அது எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்பயுமே சூப்பர் என்ஜாய்மெண்ட். எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாக எங்கள் பாப்பா என்னை பக்கிரப்பா கூட்டிகிட்டு போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தா. இது மழை அந்த மாதிரி வந்துச்சுன்ட்டு போக முடியல. இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃபஸ்ட்டாக கிளம்புறோம். இதுக்கு முன்னாடி நான் போய்க்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா கோல்டன் பீச் தான் ஒன்று வேணாம் பக்கிரப்பா போவோம் அப்படின்னு எனக்கு ஆசையை கிளப்பி விட்டா. அடப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக வந்துடுச்சு. ஜயான் சொன்னதுக்கப்புறம் மறு பேஜ் இது. இந்த முறை கரெக்டாக கீழக்கரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கீரப்பா வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த கிலோமீட்டர் இப்போ நோட் பண்ணியிருக்கோம். ஒரு வழியாக இப்போ நம்ம பக்கீரப்பா என்ட்ரன்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க என்ட்ரன்ஸ்க்கு. ஆனால் அதுவே நீங்கள் கார் இல்லை வேன் எதுலையாச்சும் வந்தீங்கன்னா இந்த சிவப்பு சொக்கா போட்டு ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு பாருங்கள், அவர் உங்ககிட்ட கேட்டு வாங்கிடுவார். ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பக்கீரப்பா தர்கா. இந்த தர்கா பீச் ஓரமாக இருக்கனால தான் இந்த பீச்சை பக்கீரப்பா பீச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் வண்டியே இங்கே எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஜயான் கூட டான்ஸர் அஃப்னான் வந்திருக்காருங்க. 2 பேரும் சேர்ந்து கடலோட ஆழத்தை மெஷர் பண்ணுறானுங்க போல். ஜயானும் அஃப்னானும் கால் நினைக்கிறதுக்கு முன்னாடி பீச்சோட 360 டிகிரி வியூவை நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்திடாத பீச்சில் இருக்க முக்கியமான 2 ஸ்பாட்டை பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 பேரும் தண்ணியில் இறங்கி மணல் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு கஷ்டப்பட்டு கட்டினதா இப்படி கடலால் கரைச்சிட்டு போயிடுச்சே. இப்போது செகண்ட் அட்டம்ப்டில் ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்களேன், நீங்களே நம்ப மாட்டீங்க. அவன் அலையோட முட்டு கொடுக்குற மாதிரி கையை வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அலை இந்த பக்கமே வரலங்க. அதை நீங்களே பாருங்கள். பீச்சில் அங்கங்கே இந்த மாதிரி பாறைகளை நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா 2 ஸ்பாட் இருக்குன்னு, அதில் ஒரு ஸ்பாட் இந்த பாறை பக்கத்தில் தாங்க இருக்குது. க்ரீன் டிஷர்ட் போட்டுட்டு நம்ம அஃப்னான் நிற்கிறான்ல, அவனுக்கு லெஃப்ட் சைடில் நான் ஒரு பிளேஸை சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் அந்த ஸ்பாட். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் காலை வச்சிங்கன்னா உங்களுடைய கால் கரண்டை கால் வரைக்கும் உள்ளக்கு போயிடும் மண்ணுக்குள்ளே. அதே மாதிரி அந்த இடத்துல மண்ணுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீலே பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பக்கீரப்பா போனீங்கன்னா நான் இப்போ சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்கடா அந்த பக்கம் போகலாம். நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனாதான் பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. கடல் அலையில் கால் நினைக்கிறதே ஒரு தனி சுகம். அந்த அலை நம்ம காலில் பட்டு காலை தாண்டி போயிட்டு திருப்பி கடலுக்கே அந்த அலை ரிட்டர்ன் ஆகும்போது நம்மளை இழுத்துட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள். அதுக்காகவே நம்ம திரும்ப திரும்ப கடல் அலையில் போய் கால் நினைப்போம். நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஜயான் அந்த குஷிலேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். பார்த்துடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தா தண்ணியில் அப்படியே விழுந்துட்டாங்க. அடித்து பிடிச்சி ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவனை தூக்கி விட்டாச்சு. நல்ல வேளை அந்த இடத்துல பாறைகள்லாம் எதுவுமே இல்லை. என்ன ட்ரெஸ்ஸு தான் ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. நம்ம மாற்றுறதுக்கும் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரல. இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஸ்பாட். இதுக்கு முன்னாடி பக்கீரப்பா பீச் போனவங்க கூட இந்த மாதிரி இடத்த நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அலை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடமே தெரியாது. செல்ஃபி ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் இது செம்ம ஸ்பாட்டு. நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.
போஸ் கொடுங்கடா, ஆனால் எப்படி போஸ் கொடுக்குறானுங்க பாருங்கள். நம்ம ஜெயனோட ட்ரெஸ் நனைஞ்சனால அவனோட டிஷர்ட்டில் இருக்க தண்ணியை பிழிஞ்சிட்டு அந்த டிஷர்ட் அவன் இடுப்புலேயே கட்டிக்கிட்டான். நான் இதை வீடியோ எடுத்தவொடனே ஏன் டேடி இதே மாதிரி வீடியோ எடுப்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். என்றைக்குமே சின்ன பசங்க சாப்பிட்றது ஒரு தனி அழகுங்க. அப்னானையும் ஜெயனையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றானுங்க பாருங்கள். இப்படி சாப்பிட்டு விட்டு அவனுங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அவங்க சாப்பிட்றது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அடுத்து கிளம்பிட்டானுங்க. எங்கன்னு கேட்குறீங்க? ஆமாங்க, நம்ம பக்கீரப்பா சி பார்க்கு தான் அது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வருது பாருங்கள். இருங்க இன்னும் நீங்கள் பக்கீரப்பாக்க வரதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலையே, அதை பார்த்துட்டு கிளம்பிடுங்க. கரெக்டாக கீழக்கரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கீரப்பாக்க போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கீழக்கரை பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் 12 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. see you all. bye.